கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஷேரன் தியாலஜிக்கல் செமினாரி வாயிலாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் ஜெபித்து நம்முடைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியினர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஜீவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வகுப்புக்கு நாம் செல்லலாம். கடந்த வகுப்பிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் செய்த அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். தேவன் பேதுருவை கொண்டு அநேக காரியங்களை செய்தார். 120 பேர் அவர்கள் ஒன்று கூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் மகிமையாய் ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே அசைவாடி ஆண்டவர் அவரை நிரப்பினார். அநேக காரியங்களை செய்தார்கள் என்று நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்கே போகிறாங்க? ஜபாலயத்துக்கு போகிறாங்க. இந்த 9ஆம் மணி நேரத்தை குறித்து நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் போன வகுப்பில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? 1ஆம் மணி நேரம்னா என்ன நேரம், 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆவது மணி நேரம், 12ஆம் மணி நேரம் அப்படின்னு என்னென்னு நான் உங்களுக்கு கடந்த வகுப்பில் சொன்னேன். அதே போல் 9ஆம் மணி நேரம் அப்படின்னா மாலை 3 மணி அளவில் தான் 9ஆவது மணி நேரம். இந்த 9ஆவது மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்கே போகிறாங்க? தேவாலயத்துக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் யூதர்கள் தேவாலயத்துக்கு போவது வழக்கம். அவர்கள் அதை ஒரு கடமையாக அவர்கள் அதை செய்ய ஒரு நாளும் மறுப்பது கிடையாது. தேவாலயத்துக்கு போவது அவருடைய மிகப்பெரிய முக்கியமான கடமைகளில் ஒன்று. அப்படி போல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. பேதுரு யோவான் மாத்திரம் தேவாலயத்துக்கு போல, சீஷர்கள் அநேக தேவாலயத்துக்கு போனார்கள். நாம் இன்னும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவானரும் கூட தேவாலயத்திற்கு போனார். நீங்கள் மத்தேயில வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாய் பிறக்கிறார். 8வது நாளிலே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆண் பிள்ளை ஒரு குடும்பத்தில், ஒரு யூத குடும்பத்தில் பிறக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை பிறந்த 8வது நாளில் அந்த குழந்தைய கொண்டு போய் தேவாலயத்தில் கர்த்தருக்குன்னு அந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுக்கணும். அது யூதர்களுடைய நடைமுறை, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். அது போலவே இயேசு கிறிஸ்துவும் கூட பிறந்த 8வது நாளில் என்ன பண்ணுறாரு? தேவாலயத்துக்கு போகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயசு இருக்கும்பொழுது அங்கேயும் அவர் தேவாலயத்துக்கு போகிறார். ஒரு யூதராக அவர் என்ன பண்ணுறாரு? யூதர்களுடைய முறைமை என்னன்னா, ஒரு யூத பிள்ளை மோசேயினுடைய நியாயப்பிரமாண அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போவாங்க. அப்போ அது போல் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு? தன்னுடைய 12வது வயதில் தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே நிறைய காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்து பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது பார்த்தா இயேசு கிறிஸ்து 2 முறை தேவாலயத்தை சுத்திகரித்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இயேசு முதலாவது அற்புதம் செய்கிற எங்கே? அந்த கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிட்டு அப்படியே இயேசு
மற்ற ஊருக்கு போய் சில நாள் அங்கே தங்கி இருக்கிறாரு. தங்கி இருந்துட்டு பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இயேசு தேவாலயத்துக்கு போகிறாரு. பார்க்கும்போது அங்கே புறா இருக்கிறவங்கள எல்லாரையும் பார்த்து இயேசு என்ன பண்ணுறாரு, அவங்கள அடித்து துரத்துட்டு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு. திரும்பவும் 2வது முறை இயேசு கொடுத்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். எப்போ அவர் காட்டி கொடுக்கப்பட்டதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, பஸ்கா பண்டிகை அதே முந்தைய நாளில் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து ஜனங்களால் தாவீது குமாரனுக்கு ஓசனா ஓசனான்னு சொல்லி பயங்கரமாக ஜனங்கள் இயேசு பாடுறாங்க, இயேசு புகழ்கிறாங்க. ஆனால் இயேசு எங்கே போல பிலாத்துடைய அரண்மனைக்கு போகாமல் தேவாலயத்துக்கு இயேசு போகிறார். ஸோ இயேசுவும் கூட தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு யூதனாக அவர் தேவாலயத்துக்கு சென்றார். இந்த தேவாலயம் என்பது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு ஆலயம். கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்தின ஒரு இடம் தேவாலயம். ஸோ அது போல் இங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அப்பொழுது 2ஆம் வசனம், தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்போ இங்க என்ன நடக்குது? பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த தேவாலயத்துடைய வாசல்ல தன் தாயின் வயிற்றில் இருந்த நாள் முதற்கொண்டே அவன் யாருங்களாம்? சப்பானி. அப்போ அந்த சப்பானியான ஒரு மனுஷனை கொண்டு வந்து தேவாலயத்து வாசல்ல அவனை உட்கார வைப்பாங்க. நாடோறும் தினமும் எப்பெல்லாம் அங்கே ஜபம் நடக்குதோ அப்பெல்லாம் அவனை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த தேவாலயத்துக்கு போறவங்க எல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டு போவார்கள். அப்படி வழக்கம் போல ஒரு நாள் அந்த தாயின் வயிற்றிலே பிறந்த நாள்லேருந்து சப்பானியா இருக்கிற அவரை அன்றும் கூட கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாங்க. அப்போ பேதுரு யோவானை போறாங்க. இவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கிட்டையும் கேட்கறது போல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாரு. இதை யாருக்கிட்ட கேட்குறாங்க? பேதுருக்கிட்டே யோவானுக்கிட்டே கேட்குறாங்க. உடனே பேதுரு ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்றாரு. அப்பொழுது பேதுரு 6வது வசனத்துல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்தினார. பேதுருக்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ பணமோ பெருசா இல்லை. ஆனால் பேதுருக்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் நாமங்கள் அநேகம். அதில் ஒரு நாமம், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஸோ அந்த நாமத்தை கொண்டு பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த சப்பானியாக இருந்த நபரை கையை பிடிச்சி, வசனம் தான் சொல்லுது இல்லைங்களா, வலது கையை பிடிச்சி தூக்குறாரு. அந்த சப்பானியாக இருந்த மனுஷன் தூக்குன உடனே எழுந்து நிற்கிறாராம். நின்று அவர் குதித்தெழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு. ஸோ ஏற்கனவே அவருக்கு 40 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. 40 வயசு வரலும் நிற்காத மனுஷன், நடக்காத மனுஷன், குதிக்காத மனுஷன், ஒரே ஒரு நாளில் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக
மாற்றப்பட்டு விட்டது. இதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 1:8 இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் இல்லைங்களா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஸோ பேதுருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தான், பேதுருவுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த பலன் இந்த இந்த மனுஷனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது. பேதுருக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க. ஒரு காலத்தில் பயந்து போயிருந்த மனுஷன், ஒரு காலத்தில் ஊழியம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பயந்து ஓடி போன மனுஷன், பட் இன்னைக்கு தைரியமாக இயேசுவின் நாமத்தை கொண்டு தூக்கி நிறுத்துறாரு. அவன் நின்று சுகமாகறான். கர்த்தர் அற்புதமாக அந்த சப்பானியாக இருந்த அந்த நபரை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லைங்களா? கர்த்தர் நல்ல. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை, காரியத்தை ஜனங்க எப்படி எடுத்துக்கினாங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த வருஷத்தை நம்ம வாசிக்கும்போது 9ஆம் வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் எல்லையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஜனங்களுடைய கண்களை அவர்களாலேயே நம்ப முடியல. ஏன்னா எப்பெல்லாம் அவங்க தேவாலயத்துக்கு வராங்களோ அப்போல்லாம் அந்த சப்பனியாக இருக்கிற அந்த நபரை பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு ஏதாவது கொடுத்துட்டு ஒருவேளை பேசுகிறவங்க பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்க்குறாங்க, அவன் சப்பானியாக தேவாலயத்துக்கு வெளியே அவன் உட்கார்ந்துன்னு இல்லை, மாறா அந்த நபர் தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிற நபர்களோடு கூட ஒரு நபரை அவர் உட்கார்ந்துருக்கிறார். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக, ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அடுத்த வருஷம் நம்ம வாசிக்கும் போது குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு நிறைய ஜனங்க அந்த தேவாலயத்தில் அந்த சாலமோன் மண்டபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டாங்க. என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக கூட்டிட்டாங்க. இப்போது அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பேதுரு என்ன பண்ணாரு, எழுந்து நின்று சூப்பராக ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணுறார். அப்படி நீங்கள் 12ஆம் வசனம் முதல் 26ஆவது வசனம் வரை நீங்கள் அப்படியே வாசிப்பீங்கன்னு சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறார். ஒரு சில வசனம் நம்ம வாசிக்கணும்னா நம்ம வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய தம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை பேசுகிறார். இந்த வசனங்கள்லாம் கேட்ட உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், பேதுரு பண்ண ஒரே பிரசங்கத்தில் 41ஆம் வசனம் 2:41 ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்ப்போம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா, அதனுடைய தாக்கம் என்ன தெரியுங்களா? 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 4ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் யார்? பேதுருவும் யோவானும் ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கையில் யார் வராங்களா? ஆசாரியர் வராரு, தேவாலயத்து சேனை தலைவன் வராரு, சதுசேயர் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்தும்
பேதுரு யோவானும் பிரசங்கிக்கிறத பார்த்த இந்த ஆசாரியர், இந்த சேனை தலைவர், இந்த சதுசேருக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துச்சு, பயங்கரமான கோபம். அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், 3வது வசனத்தில், அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்திருந்தாங்க. பேதுருவும் யோவானும் தப்பு எதுவுமே பண்ணல இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு சுகத்தை பெற்றுக் கொடுக்குறாங்க. இயேசு அவனை சுகமாக்குறாரு. ஜனங்களுக்கு சந்தோஷம். இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். எந்த காவலை வச்சாங்க அப்படின்னா வசனம் நமக்கு எந்த காவலில் வச்சாங்க நமக்கு சொல்லப்படும். ஆனால் இதை சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ஒரு 3 விதமான காவல் அல்லது சிறைச்சாலை இருந்துச்சு. முதல் சிறைச்சாலை பிலாத்துவினுடைய அரண்மனையில் இருந்துச்சு. அந்த சிறைச்சாலையில் எதுக்காக அந்த சிறைச்சாலை அப்படின்னு பார்க்கும்போது, பிலாத்து ஒரு ரோம அரசன். ஜனங்க யாராகிலும் ரோமர்களாக இல்லாமல் மற்ற ஜனங்கள் யாராகிலும் ரோம மக்களுக்கு விரோதமாக, ரோம பேரரசுக்கு விரோதமாக அல்லது ராயனுக்கு விரோதமாக பேசினா அவங்களாம் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, பிலாத்து இருக்கிற அந்த அரண்மனையில் இருக்கிற சிறைச்சாலையில் போடுவாங்க. 2வது ஒரு சிறைச்சாலை இருந்துச்சு. அந்த சிறைச்சாலைன்னா ஏரோதினுடைய அரண்மனையில் ஒரு சிறைச்சாலை இருந்துச்சு. அந்த சிறைச்சாலை என்ன பண்ணுவாங்க, யார் அந்த சிறைச்சாலை கொண்டு வந்து போடுவாங்க அப்படின்னா, ஏரோது ஒரு யூதர். யாரெல்லாம் யூதர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறாங்களோ அல்லது யாரெல்லாம் குற்றச்சாட்டுகள் செய்கிறாங்களோ, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக தவறு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையாக ஏரோதினுடைய அரண்மனையில் இருந்துச்சு. 3வது அது நம்ம சிறைச்சாலைன்னு சொல்லுவா, இல்லை ஒரு காவல் வைக்க ஒரு இடம்னு சொல்லலாம். அது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காய்பாவுடைய வீட்டில் பாதாள, அதான் வீட்டுக்கு கீழே காய்பாவுடைய வீட்டில் அடியில் ஒரு பாதாள காவல் பண்ணுகிற ஒரு இடம்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் யாரெல்லாம் வைக்கப்படுவாங்கன்னா, இந்த காய்பா யார்? காய்பா என்பவர் ஒரு பிரதான ஆசாரியர். வேதம் நமக்கு அதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகப்பட்டாரா? பிரதான ஆசாரியனாக காய்பாவுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார். சிலுவையில் மறுநாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறாரு. பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட போகிறாரு. அதுக்கு முந்தைய நைட்டு இயேசுவை எங்கே வச்சாங்கன்னா, காய்பாவுடைய அரண்மனையில், காய்பாவுடைய வீட்டில் இந்த ஒரு இடத்துல இயேசுவை வச்சு நிறைய காரியம் பண்ணாங்க. ஸோ அந்த காய்பாவுடைய காவல் பண்ணுகிற அந்த இடத்துல ஏன் யாரை காவல் பண்ணுவாங்க அப்படின்னா, யூதர்களுக்கு விரோதமாக அல்லது யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய யூதர்கள் பின்பற்றுகிற மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, யூத சமூகத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அல்லது தேவதூஷணம் யாருன்னா சொன்னாங்கன்னா அல்லது தவறான உபதேசம் யாருன்னா பண்ணுறாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிரதான ஆசிரியனாகிய காய்பாவுடைய வீட்டில் இருக்கிற அந்த காவல் பண்ணுற இடத்துல வைப்பாங்க. ஸோ இயேசு அங்கே தான் வச்சாங்க. இப்போ நமக்கு தெரியும், பேதுருவும் யோவானும் என்ன குற்றம் சாட்டப்படுறாங்க? யூதர்களுக்கு விரோதமாக, யூதர்களுடைய முறைமைக்கு விரோதமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, எதிரான காரியத்தை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் இவங்க தேவதூஷணம் சொல்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரையும் இவங்க திசை திருப்பி மனம் மாற்றுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் பேதுரு யோவானும் இப்போ அந்த காவலில் வைக்கப்படுறாங்க. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த பேதுரு அந்த காவலில் பேதுரு யோவானும் காவலில் வைக்கப்பட்டாங்கல்ல, எது காய்பாவனுடைய வீட்டிலிருந்து அந்த காவல் பண்ணுகிற அந்த இடத்துல, அதே இடத்துல தான் பேதுரு என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சார்.
முறை அவர் அந்த சிறைச்சாலையில் அல்லது அந்த காவல் பணியர் இடத்துல அவர் போகும்போது அவர் செய்த காரியம் இயேசுவை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் இயேசுவை மறுதளிச்சுட்டு சத்தியம் பண்ணுறாரு. சத்தியமாக இந்த இயேசுன்ற நீங்கள் சொல்கிற அந்த இயேசு யார் எனக்கு தெரியாதுன்றார். ஆனால் இப்போது அதே பேதுரு தான் நிற்கிற இடம், அதே இடம்தான். ஆனால் இயேசுவை மறுதளிக்கிறவராக அவர் அங்கே நிற்கவில்லை. மாறாக இயேசுவின் நாமத்தை கொண்டு அற்புதங்களை செய்ததுனால, இயேசுவை வைராக்கியமாய் பிரசங்கித்ததுனால, இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்களுக்கு பிரகடனம் பண்ணின ஒரே காரணத்து நிமித்தமாகவே பேதுரு அந்த காவல் பண்ணுகிற அந்த சிறைச்சாலை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல வைக்கப்படுகிறார். இதிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் அல்லது கர்த்தருடைய நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் அல்லது ஊழியர்களாக நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக நாம் படுகிற பிரயாசங்கள் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அந்த பிரயாசத்துடைய முடிவு அல்லது அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இப்போ அந்த சிறைச்சாலையில் பேதுரு நிற்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 4வது வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பேதுரும் யோவானும் அந்த பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஒரு பெரிய மனமாற்றம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு. வசனத்தை அவங்க விசுவாசிச்சாங்க. 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இங்கே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் எத்தனை 1000 பேர், 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 5000 என்பது ஒரு சாதாரண தொகை கிடையாது இல்லைங்களா? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டதை யார் யார் பார்க்குறாங்க? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகி அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தை சார்ந்த யாவரும் எருசலேமிலே கூட்டம். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டதை பார்த்த இந்த பிரதான ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் அண்ணா காய்பாக்கு இவங்களுக்கெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலாத. ஏன் அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியன், இந்த அண்ணா காய்பா இவங்களாம் என்ன பண்ணாங்க, ஜனங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு வந்தாங்க இந்த ஜனங்களை, இந்த யூதர்களை. ஆனால் இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவது, இருதயங்கள் திறக்கப்படுவது, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஜனங்களுக்குள்ள கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதை பார்த்து அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுநாள் பேதுருவும் யோவானையும் வெளியே கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வர சொல்லி 7வது வசனம், அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். கேள்வி கேட்குறாங்க, ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பேதுரு சொல்கிறாரு, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 11வது வசனத்தில், வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினார், மூளைக்கு தலைக்கல்லானார் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு சம்பவத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்,
2ஆம் அதிகாரத்தில் இதை வந்து நம்ம யோவான் 2ஆம் அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு வந்து சீமோனை பார்த்து சொல்கிறார், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபாவா இருப்பா அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாசிச்சலாம் அந்த வாசி. யோவான் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இன்னொரு வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து வந்து பிலிப்பு செசரியா திசையில் அந்த பட்டணத்தில் ஊழியர் செஞ்சுட்டு சீஷையில் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். இந்த ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே சீஷைகள் சொல்கிறாங்க, ஒரு சிலர் இயேசுவே உங்களை வந்து யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க, உங்களை எலியா தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து உங்களை எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, வேறு சிலர் உங்களை வந்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கேட்குறாரு, அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட விதத்தில் சொல்கிறாங்க, ஓகே, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு பேர் சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்றார். இயேசு அப்படியே ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, சீமோனே, அங்கே இயேசு பேதுருன்னு சொல்ல மாட்டார், சீமோனே, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இது என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை. 17ஆம் வசனம் மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். இப்போ அது ஒன்றும் இந்த பேதுருக்கு பேதுரு என்ற பெயர் வைக்கப்படல, அவர் பேர் யோனாவின் குமாரனாகிய சீமோன் தான். எப்போ இதை சொன்னாரோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறான்னா அவருக்கு பெயர் சூட்டாரு, நீ கேபா, நீ பேதுருவா இருக்கிறா, அதனால இந்த கல்லின் மேலே நான் என்ன பண்ணுவேன், என் சபையை கட்டுவேன். கேபா அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில பெட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரமிய மொழியில வந்து கேபா அப்படின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து அரமிய மொழி பேசுறதுனால இயேசு சொல்றாரு, நீ கேபா. நம்ம தமிழில் பேதுன்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் பீட்டர். ஸோ இந்த கேபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல், சிறிய கல் என்று அர்த்தம். இயேசு சொல்கிறாரு, அன்னைக்கு ஒரு 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 ஒப்பனை, ஒரு உதாரணம் சரிங்களா, அதை தாவீதுக்கு 5 குழாங்கள்ல ஒரு குழாங்கல் எப்படி முக்கியமாக இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினவனை அழிச்சு போட்டுச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு கேபாவாகிய உன்னை ஒருவேளை ஒரு கல்லை போல நீ இருக்கலாம், ஆனால் உன்னை நான் என் கையில் எடுத்துட்டேன்னா நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன், நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன், உன்னை கொண்டு நான் மகிமையான காரியம் செய்வேன்னு சொல்லி ஆண்டு சொல்ல, நீ கேபா, இந்த கல்லின் மேல். கேபா என்பதற்கு அர்த்தம் என்னது, கல், சிறிய கல். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை அங்க ஜனங்களுக்கு முன்னாடி சொல்றாரு. நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். 12வது வசனத்தில் அவர் இப்படியே சொல்றாரு, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும்
மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அந்த சப்பானியா இருந்தவரை சுகமாக்கிட்டான்னு சொல்லி பயங்கர கோபத்தில் பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அந்த சூழ்நிலை தான் இவர் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வானத்தின் கீழே என்ன பண்ணல, வேறொரு நாமம் கட்டளிடப்படலன்னு சொல்லி இவர் பயங்கரமாக பேசிட்டாரு. பேசுகிறத கேட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு நம்ம வாசிக்கலாம். 13ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாது. ஸோ பேதுரு யோவானும் பயங்கரமாக பேசுகிறாங்க. பயங்கரமாக இயேசுடைய நாமம் தான் மெய்யான நாமம், அவரை தவிர வேறு நாமம் மேலே வானத்தையும் சரி கீழே பூமியிலையும் கிடையாது, அவர் நாமம் தான் மேலான நாமம் சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறவங்க இன்னும் கோபம் அதிகமாகுது. ஆனால் இப்போ ஒரு பயம் வருது, ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவங்க படிப்பறி இல்லாதவங்களாச்சு, இவங்க கலிலேயராச்சு, இவர்கள் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவங்களாச்சு, இவங்க 2 பேரும் மீனவர்களாச்சு, இவன் எப்படி இவ்வளோ ரொம்ப போல்டாக திறமையாக தைரியமாக பேசுகிறான்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள உருவாச்சு. இப்போது ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர் என்ன பண்ணுறா, அவங்க பக்கத்தில் நிற்கிறார். இவங்க பொய் சொல்லி என்ன பண்ண முடியாது, அவங்க தண்டிக்க முடியாது. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க கூட நிற்கிறாரு. அதனால் இப்போ அவங்களுக்கு பயம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது 15ஆம் வசனம், அப்போது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஜனங்க நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, இதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த அற்புதத்தை அவங்களாம் என்ன பண்ண முடியல, இல்லைன்னு மறுக்க முடியல. ஸோ ஹை விட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க என்ன பேசுன்னு தெரியாமல் அவங்க பிளான் பண்ணுறாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்ப அவங்க ஒரு காரியம் பண்ணுறாங்க. 18ஆம் வசனம், அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 19ஆம் வசனம், பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்டிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேல் இயேசு குறிச்சுலாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே பேதுரு அவங்க ரிப்ளை பண்ணுறாரு, இயேசு குறித்து பிரசங்க கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவரை குறித்து பிரசங்கிக்காமல் நான் வேறு யாரை குறித்து பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் அப்படி சொல்லிட்டு 21ஆம் வசனத்தில், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டாங்க. அவங்களை தண்டிக்கணும், எப்படியாச்சும் அவங்க எதனா பண்ணிடணுன்றது இவங்களுடைய ஆதங்கம். ஆனால் அவங்க பேசுகிற தைரியத்தை கேட்டு நடந்த சம்பவத்தை குறித்து ஜனங்க எல்லாரும் அங்கேயே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அங்கேயே பயங்கரமாக பண்ணும்போது இவங்களுக்கு பயம் உண்டாச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்லி அவங்க பாருங்க அது பயமுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பேதுரு யோவானும் ஆக்சுவலாக என்ன பண்ணல, பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க. 22ஆம் வசனத்தில், அப்போ அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். ஓகே. 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாக சொல்லி இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் செஞ்ச அந்த நன்மைக்காக, அந்த அற்புதத்துக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, பழையற்பாடில் இருக்கிற அந்த சங்கீத புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் சொல்லி நீங்கள் அப்படி சொன்னீங்களே, இப்போ நீங்கள் எங்களுக்கு இதை செஞ்சுருக்கிறீங்களே, ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு 31ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேதுருவையும் யோவானையும் கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்த காரணம், மேல் வீட்டாரில் காத்திருந்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இப்போ அதை அப்படியே அவங்க அணைச்சி போட்டுறாம, அதை அப்படியே விட்டுறாம அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க, அதை அனல் மூட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூடியிருந்த இடம் அசைஞ்சு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறாங்க. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நம்ம பலவீனமானவங்க தான், இந்த மாம்சம் பலவீனம் தான், ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி உற்சாகம் உள்ளது. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாம பலமோ அன்போ தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் கொடுத்துருக்குறார். அப்போ நம்ம பயப்படக்கூடாது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை நிரப்புதலை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. அடுத்தது வசனம் வாசிக்கும்போது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக. இது எப்போ திரும்ப நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவர் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நடத்திடுவார். அதில் குழப்பம் இருக்காது, அதில் மன கசப்பு இருக்காது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதம் அது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் நடத்தினார். அவங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒரு ஒருமனம் இருந்துச்சு, ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, பொதுவாய் அனுபவிக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ள. ஆகவே நாமும் கூட பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் விடாம நாம பற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவிலே வந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படும். பேதுரு யோவானை கொண்டு அற்புதங்களை செஞ்ச ஆண்டவர் நம்மை கொண்டும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே உம்முடைய சீஷர்களை கொண்டு நீ செய்த மகத்தான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கொண்டு செய்த தேவன் எங்களை கொண்டும் செய்ய நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறீர்கள். உமக்கு நன்றி. எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உமக்காக நிற்க, உமக்காக வாழ, உமக்காக ஓட, உமக்காக ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்றை நாங்கள் சாதிக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நீர் எங்களை நிறைத்தருவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆசீர்வதியும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். தொடர்ந்து உங்கள் நாம மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நாம மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.